இந்த பையன் அவங்க அம்மாட்ட போயிட்டு இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க அம்மா இருந்துட்டு பேசாம போ நான் லைவ்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க. அவனும் அங்க இருந்து வந்துடுறான். சரி அப்பாட்டையாச்சும் போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்பா இன்னைக்கு நம்ம பார்க் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இருந்துட்டு கிளைண்ட் கால் பண்றாங்க. நான் உன்ட்ட அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. இப்படிதான் தினமும் நடந்திருக்கு. அவங்க அம்மாட்ட போயிட்டு இன்னைக்கு ப்ராஜெக்ட் இருக்கு அதுக்காச்சும் ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேட்கறப்ப எனக்கு ப்ரொமோஷன் வீடியோ இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவனும் தனியா இருக்கிறதுனால அவங்க வீட்டு செக்யூரிட்டி கிட்ட போய் பேசிட்டு இருக்கான். உங்க வீடை மட்டும் எனக்கு காமிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் காமிக்கிறேன் உங்க அம்மாட்ட சொல்லிட்டு வா நம்ம போலாம் எனக்கு வேலை முடிஞ்சதோ அப்படின்னு சொல்லி கூட்டு போறாரு அவங்க வீட்டுக்கு. இதுதான் என் வீடு அப்படின்னு சொல்றாரு. உடனே அவ இருந்துட்டு உங்களுக்கு போர் அடிக்காது பெரிய வீடு கட்டணும்லாம் ஆசையும் இல்லையா எதுவுமே இல்லையே இது எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவரும் நான் காத்தாட்டமா வெளியே படுத்துக்குவேன் எனக்கு வேணும்னா நான் நிலாட்ட பேசிக்குவேன் சுத்தி பேர்ட்ஸ் ட்ரீஸ் எல்லாமே இருக்கு எனக்கு போர் அடிக்காது அப்படின்னு சொல்றாரு. இப்ப இவனுக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சு போயிருது. அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் எங்க போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நான் செக்யூரிட்டி வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன் அவரோட வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் அங்கதான் போறேன் அப்படின்னு சொல்றேன். உடனே அவங்க அம்மா இருந்துட்டு இவங்க எல்லாம் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீங்க கிளைண்ட்னு போயிடுறீங்க அம்மா யூடியூப் வியூஸ்ன்னு போயிடுறாங்க நான் யார்கிட்ட பேசுவேன் எனக்கு தனியா இருக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். உடனே அவங்க அப்பா இருந்துட்டு இனிமேட்டு நான் இப்படி பண்ண மாட்டேன் ஈவினிங் வந்தா உன் கூட தான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அம்மா வந்துட்டு சாரி என்னையும் மன்னிச்சிரு நானும் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லவுமே இப்ப 3 பேர் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க.